மாநிலங்களவைக்குள்ளேயே பணப்பரிமாற்றம் நடந்ததா என்ற சர்ச்சை இப்போது டெல்லியில் பரபரப்பாக பேசுபொருளாகி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கூட்டத்தொடர் முடிவடைந்ததும் அந்த கூட்டத்தொடர் நடைபெற்ற அந்த அவைக்குள் அவைக்காவலர்கள் சோதனை நடத்துவது வழக்கம். அதன்படி நேற்று மாநிலங்களவையில் கூட்டத்தொடர் முடிவடைந்தவுடன் இருக்கைகளை சோதனை செய்த போது அங்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த எம்பி அபிஷேக் மனு சிங்வியின் இருக்கைக்கு அருகே பணக்கட்டுகள் இருந்திருக்கிறது. அந்த பணக்கட்டுகள் யாருடையது என்பது தெரியவில்லை. மாநிலங்களவைக்குள் அவ்வளவு பணம் இவ்வாறு எம்பிக்களால் கொண்டு வரப்பட்டு அங்கு கைவிடப்பட்டது என்பது தொடர்பாக விசாரிப்பதற்கு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கார் உத்தரவிட்டிருக்கிறார். காங்கிரஸ் எம்பியின் இருக்கைக்கு அருகே அவ்வளவு பணக்கட்டுகள் வந்தது எப்படி என்றும் அந்த பணம் யாரிடம் பரிமாறுவதற்கு கொண்டு வரப்பட்டது என்ற சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் எம்பியான அபிஷேக் மனு சிங்வி தெலுங்கானா மாநிலத்திலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாநிலங்களவைக்கு. அவரது இருக்கையில் இந்த பணக்கட்டுகள் வைக்கப்பட்டதில் எதுவும் உள்நோக்கம் இருக்கிறதா அல்லது அந்த பணம் அந்த பகுதிக்கு வந்தது எப்படி என்பது தொடர்பாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் உத்தரவிட்டிருக்கிறார். மாநிலங்களவைக்குள் அங்கு எம்பிக்களுக்கிடையே பணப்பரிமாற்றம் எதுவும் நடைபெற்றதா என்ற சர்ச்சை, சந்தேகம், கேள்வி ஆகியவை எழுந்திருக்கிறது. இதையடுத்து அந்த பணக்கட்டுகள் தொடர்பாகவும் மாநிலங்களவைக்குள் இருக்கைக்கு அருகே அந்த பணம் வைக்கப்பட்டது எப்படி என்பது குறித்தும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் அவைக்குள் வந்த எம்பிக்கள், அந்த இருக்கையின் அருகே சென்ற எம்பிக்கள் ஆகியோரிடமும் விசாரணை நடத்துவதற்கு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் உத்தரவிட்டிருப்பது இப்போது அங்கு நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.